ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IBPS RRB எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஹார்ட்லி ஒரு 60 days கிட்ட நம்மகிட்ட டைம் இருக்குது. இந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது மெரிட் லிஸ்ட்டில் நம்மளோட பேர் வரணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணுமே ஒழிய அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். நமக்கு ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும், அதாவது அந்த ஒரு ஸ்டேஜில் பாஸ் பண்ணால் போதும், அந்த இன்னும் 2வது ஸ்டேஜில் பாஸ் பண்ணால் போதும், அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இப்போ POனா நமக்கு இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது, கிளர்க்குன்னா நமக்கு மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட்னா மெயின்ஸ் எக்ஸாமோட முடிஞ்சது இல்லையா. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் உங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணுமே தவிர ஜஸ்ட் phase 1 அந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணால் போதுன்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. யார் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இப்போ நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், அல்லது எனக்கு இப்போ தான் பேங்கிங்கில் போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஜஸ்ட் நவ் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கலாம்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கலாம். நம்மளோட டார்கெட் மெயின்ஸ் தான். ஓகே, அவங்க இப்போ ப்ரிலிம்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அதை நோக்கி அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை ஏன் நான் சொல்றேன்னா, RRBயை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குவான்ஸ் ரீசனிங்கோட முடிஞ்சு போச்சு. மெயின்ஸில் தான் வந்து நமக்கு குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், பேங்கிங் அவேர்னஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வருது, ரைட்டா? அப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து ப்ரிலிமினரியாக இருக்கக்கூடாது, ப்ரிலிமினரி கிராக் பண்ணால் போதும்னு இருக்கக்கூடாது, மெயின் எக்ஸாமும் சேர்த்து நீங்கள் கிராக் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட் இல்லையா, ரைட்? ஸோ அந்த எண்ணத்தை மாறுபடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த 60 days என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டைம் ஷெடியூல் போட்டு நீங்கள் சம்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு குவான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு 40 கொஷின்ஸ்க்கு ஒரு 30 to 35 மார்க்ஸ் நீங்கள் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். மினிமம் 30 to 35 மார்க்ஸ். 35லாம் எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட், ரைட்டா? ஸோ 30 to 35 மார்க்ஸ் நீங்கள் குவான்ஸில் எடுத்தாகணும். நான் சொல்றது ப்ரிலிம்ஸ்க்கு, சரியா? அதே போல் ரீசனிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 40 out of 40 நீங்கள் டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ப்ரிலிமினரி கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அப்போ குவான்ஸு ரீசனிங்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் டாபிக்ஸ்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா செலக்டிவ் டாபிக்ஸை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பலன் கொடுக்குமானா கொஸ்டின் மார்க் தான். எப்பயுமே செலக்டிவா இருக்கக்கூடாது. போர்டு ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போர்டு கொடுக்குற சிலபஸ், IBPS போர்டு கொடுக்குற சிலபஸை நீங்கள் தரவாக படிக்கணும். அப்படி தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணுமே ஒழிய நான் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் படிக்கிறேன், DA மட்டும் படிக்கிறேன், அதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. ஸோ எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். குறிப்பாக இதில் நீங்கள் 30 to 35 மார்க்ஸ் நீங்கள் மினிமம் எடுக்கணும் அப்படின்னா போர்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி படிச்சு ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா கான்செப்டுவலாக லேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக்ஸ் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் டீச் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த பேசிக்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் அவன் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் கேட்டாலும் சரி, ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் கேட்டாலும் சரி, அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் கான்செப்டுவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதே சமயம் எல்லா டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் நம்ம டார்கெட். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஈஸி ஆர் இந்த டாபிக் கஷ்டம் அப்படிங்கிறது. ரீசனிங் வந்து கண்டிப்பாக நம்ம 40 out of 40 எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்னா ப்ராக்டிஸ். செகண்ட் குவான்சன் சரி, ரீசனிங் சரி, நம்ம ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், 40 out of 40 ரீசனிங்ல எடுக்க முடியும். குவான்ஸ்லையும் எடுக்கலாம். ஸோ வி ஹாவ் டு ஒர்க் தட் மச், ரைட்டா? ஒரு பேசிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த கேல்குலேஷன்லேருந்து, டேபிள்ஸ்லேருந்து, ஃப்ராக்ஷன் வேல்யூஸு, பர்சன்டேஜ் வேல்யூஸு எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா 40 out of 40 சாத்தியம் தான், சரியா? ஸோ நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து மினிமம் தான். ஏன்னா கட் ஆஃப் வந்து 75க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மெயின்ஸுக்கு வருவோம். ஸோ மெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாகவே மேக்ஸ் ரீசனிங் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் எல்லா டாபிக் கம்பல்சரி படிக்கணுங்கிறது தான், ரைட்? கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு நமக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 1 month கிட்ட நம்ம டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சோன்னே மெயின்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month கிட்ட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும்.
மினிமம் ஒரு லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும், ரைட்டா? ஸோ இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ பேங்கர்ஸில் இருக்காங்க, அடுத்தது ஸ்டடி ஐக்யூ, ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்காங்க, அஃபேர்ஸ் க்ளவுடு. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதை ரெகுலராக படிக்கணும். எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். எது வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. மல்டிபிள் வெப்சைட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் வந்து இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் டேவே போட்டுட்டு வரலாம். சில இது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும், அதை நெக்ஸ்ட் ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். மற்ற வெப்சைட்ஸில் என்ன பண்ணலாம், நம்ம டெஸ்ட் வைக்கிறது, பிடிஎஃப் ஒரு தடவை வாசிக்கிறது, அந்த மாதிரி வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு டெய்லி நம்ம 2 to 3 hours நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணணும். எக்ஸாம் டைமில் மட்டும் கிடையாது, நம்ம என்னைக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த டைமை நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த டைமை செலவு பண்ணாமல் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோர் பண்ணவே முடியாது. நாம வச்சுக்கோங்க, இந்த குவான்ஸ் ரீசனிங்கில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுறாங்க இப்போ. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறது 2 செக்ஷன் தான். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸு, இன்னொன்று இங்கிலீஷ். இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை உங்கள் கையில், அதில் சந்தேகமே கிடையாது. ஓகேவா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம், டெய்லி 2 to 3 hours படிக்கிறோம். ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறோம். இன்னொரு நீங்கள் இந்த 2-3 வெப்சைட் ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 2 to 3 hours படிங்க. கான்செப்டாக படிங்க. இதில் என்ன சார் கான்செப்ட் அப்படின்னா, ஸ்டோரி ரிலேட்டடாக படிக்கணும். ஃபில் இன் தி எம்சிக்யூஸ் மாதிரியே படிக்கக்கூடாது. ஒரு டைட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த டைட்டில் இருக்கிற மொத்த பாயிண்ட்டும் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுகிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கணும். சரியா? இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு ஒருத்தங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ், அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் வந்து டெவலப் பண்றது ரொம்ப ஈஸி, பட் கன்சிஸ்டன்சி வேணும். எல்லா டாபிக்குமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் நீங்கள் இம்ப்ரூவ் காட்ட முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஆல்ரெடி 2 வருஷமாக ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்டா? அவங்க ஜஸ்ட் 1 or 2 மார்க்ஸில் அவங்களுக்கு ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ரிசல்ட். இப்போ தான் ஜஸ்ட் ஒருத்தர் 1 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? இப்போ நம்ம அகாடமிலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 1.5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கால்குலேஷன் ஸ்பீடும் அவங்களோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் வைப்போம், அதெல்லாம் வந்து 50 out of 50 எடுப்பாங்க. ஓகேவா? இதை புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லாங்கா படிச்சிட்டு இருக்காங்க. சரியா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கதான் செய்யும், பட் நம்ம அச்சீவ் பண்ண முடியாம கிடையாது. நம்ம கண்டிப்பா இந்த ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறப்போ எப்படியும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிட முடியும், நம்மளோட இலக்கை அடைஞ்சிட முடியும். அதை மட்டும் இன்னைக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கிலீஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரீடிங் ஹேபிட்டை நீங்க டெவலப் பண்ணாம இங்கிலீஷை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. என்னதான் நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டாலும், கிராமர் பாயிண்ட்ஸ் நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படித்தாலும், அந்த ரீடிங் ஹேபிட் இருந்த கிராமர் கண்டிப்பாக முக்கியம். நான் கிராமர் வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. கிராமர் டெஃபினட்டாக நம்ம படிக்கணும். எல்லா கிராமர் டாபிக்லையும் இருக்கிற ரூல்ஸு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறது, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், பேங்க்ல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு லோன் டாக்குமெண்ட் எதில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். எல்லா டாக்குமெண்ட் இருக்கும், நாட் ஓன்லி இந்த ப்ரொஃபஷன். நீங்கள் எங்கே போனாலும் நம்மளோட இது எதில் இருக்கும், டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலேயே அந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். பட் கன்சிஸ்டண்ட்டாக 1 hour to 2 hours உங்கள் நாலேஜை பொறுத்து. சரியா? ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லை வேறு ஆர்டிக்கல் படிக்கலாம். சம்ஹவ் நீங்கள் இங்கிலீஷில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ண முடியாது. வெக்காபுலரி எவ்வளோ மனப்பாடம் பண்ணுவீங்க? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா பல வேர்ட்ஸ் இருக்குது, அதை உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன நாலேஜ் வரும்னா, அதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ சம் புக்ஸோ படிக்கிறப்போ ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, நீங்கள் படித்த ரூல் எப்படி அங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் கற்றுப்பீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு எதில் யூஸ் ஆகும், எக்ஸாமில் யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ எப்பயுமே கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப சுலபமாக அவங்க என்ன பண்ணிடலாம், ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கவே கூடாது. எடுத்தா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அப்படியே வண்டி வேகமாக போகும், அப்புறம் அப்படியே டயர்ட் ஆகும், அப்புறம் திரும்பி எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்தோடனே திரும்பி என்ன பண்ணுறது, ஓட ஆரம்பிக்கிறது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்.
எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும். டெய்லி உங்கள் டைம், நான் ஒரு நாளைக்கு வந்து எப்படி 3 வேளை சாப்பிட்றேனோ அப்போ 1 மணி நேரம் நான் இங்கிலீஷ் படிப்பேன், ஒரு 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், மீதி 2 மணி நேரம் நான் சம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னொரு விஷயத்தை கவனம் வச்சுக்கணும். என்னன்னா, ப்ராக்டிஸ் பண்றப்போ நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்க எவ்வளவு எழுதுறீங்கிறது முக்கியமே கிடையாது. ஒன்று நான் வச்சுக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு வந்து 3 ப்ரிலிம்ஸ் எழுதுறேன், 4 ப்ரிலிம்ஸ் எழுதுறேன், 5 ப்ரிலிம்ஸ் எழுதுறேன், யூஸ்லெஸ், அட்டர் வேஸ்ட். நீங்க ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களா 100% கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும், நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு மெயின்ஸ் பேப்பர் எழுதுறீங்களா 100% கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, குவான்ஸ் எழுதுறீங்க, எக்ஸாம் அப்போ என்ன பண்ணிடுவீங்க, ஒரு 40க்கு நீங்க வந்து ஒரு 25 சம்ஸ் 30 சம்ஸ் கரெக்டாக போட்டுடலாம். மீதி 10 சம் நீங்க போடாம விட்டுருப்பீங்க. அந்த 10 சம் ஏன் போட முடியல, நீங்க ஒரு சம்முக்கு இவ்வளவுதான் டைம் எடுக்கணும்னா அதுக்குள்ள முடிச்சிருக்க மாட்டீங்க, மேலே எடுத்திருப்பீங்க. அப்போ 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். நம்ம ஏன் இந்த சம் தப்பா போட்டோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண ஒண்ணு, ஏன் இந்த சம் நம்ம இவ்வளவு டைம் எடுத்திருக்கோம், அப்ப எந்த ஸ்டெப்பை குறைச்சிருந்தா நம்ம ஆன்சர் போட்டுக்க முடியும். இது ரெண்டையுமே நீங்க என்ன பண்ணணும், கட்டாயம் அனலைஸ் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த டைம்ல சம்ஸ் வந்து அந்த மார்க் வந்து அதிகமா எடுக்க முடியும். இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் முக்கியம் கிடையாது, எவ்வளோ குவாலிட்டியா நீங்க அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. குவான்டிட்டி டசன்ட் மேட்டர். ஒரு நாளைக்கு 5 எழுதிட்டு நான் ஒரு 5 ப்ரிலிம்ஸ் ஒரு 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கேன்னா என்ன யூஸ் இருக்கு, யூஸ் கிடையாது. 100% கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணிருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கணும். அது குவான்ஸா இருக்கலாம், ரீசனிங்கா இருக்கலாம், மெயின்ஸ் எழுதினீங்கன்னா வந்து இங்கிலீஷா இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம். கம்ப்யூட்டர். ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் எப்படி சால்வ் பண்ணுறது, அல்லது கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப டெப்த்தாக நமக்கு கொஷின்ஸ் வராது. ரொம்ப பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸில் இருந்தோ விண்டோஸில் இருந்தோ நமக்கு கொஷின்ஸ் வரப்போகுது, இன்டர்நெட்லேருந்து கொஷின்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேவா. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம இப்போலாம் பழகிட்டோம். ஒரு ஃபோன் யூஸ் பண்ணாமல் இல்லை, நம்ம இப்போ இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாமல் இல்லை, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணாமல் இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி திங் நீங்கள் அதை படிக்கிறப்போ சிஸ்டமை பக்கத்தில் வச்சுட்டு படிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு ஷார்ட்கட் நீங்கள் படிக்கிறீங்களா, உடனே ஷார்ட்கட் வந்து ஷார்ட்கட்டுங்கிறது நம்ம ஒரு மவுஸ் கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டை வச்சு பண்ணுறதா ஷார்ட்கட். அப்போ அது ரியலா ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அது பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கம்ப்யூட்டரில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தவங்க ஒரு சிஸ்டம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour டெய்லி செலவு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், 20 கொஷின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 18 கொஷினாக அது எடுத்து 20 மார்க்ஸுக்கு 18 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் வேகன்சி. நம்ம கிளர்க்கில் பாஸ் ஆனாலும் சரி, ஆஃபீஸரில் பாஸ் ஆனாலும் சரி, நமக்கு வேகன்சி வித் இன் த ஸ்டேட் இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். ஸோ வாழ்த்துக்கள்.